வணக்கம் நண்பர்களே. டேய் சாப்பிட்டா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, உனக்கு மரியாதையே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த ரசிகர்களை நீங்க சினிமா ரசிகர்களா மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னமும் அவன் அரசியலா மாற ஆரம்பிச்சானா அது வேற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகள் புரட்சி ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு கிளம்பிடுவாங்களா? டிவி போற வீட்டை விட்டு உடைச்சிருவாங்களா? என்ன கிளம்பிடுவாங்க? படத்துல பஞ்சலாக் பேசுறாரு, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை நீ ஓம் மேல வை, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை ஓம் மேல வைன்னு சொல்றவர் எதுக்கு பிரசாந்த் கிஷன் வைக்கிறாரு? உனக்கு நம்பிக்கை இல்லையா ஓம் மேல? நீ பேசு. கில்லி படத்துல பஞ்சலாக் பேசும்போது எனக்கு யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி தெரியுமா அவன் தாட தமிழ். மேடையில பேசுறீங்கல்ல, இங்க வந்து பேசுங்க, இங்க பேச வேண்டியது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெறியாளர் கேட்குறாரு, அவங்க ரசிகர்லாம் நீங்கள் ரசிகராக பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களாம் கட்சி தொண்டராக மாறினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரச்சனை கிளம்பிடுவாங்கன்ட்டு எந்த வரல காமிக்கிறான் தெரியுங்களா? பார்த்தீங்களா? எந்த வரல ஃபஸ்ட்டு காமிச்சான், அதுக்கப்புறம் டக்கு முடி மாற்றிட்டான். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவனை விடக்கூடாது. அந்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவனை இந்த இதை டேக் பண்ணுங்கள். எப்படி இந்த வரலை காமிக்கிறான்? வேணுங்கன்னு தான் காமிச்சான், தெரியாமல் காமிக்கல. அவன் வேணுங்க தான் ஃபஸ்ட்டு இந்த வர காமிச்சா இதை காமிச்சான். ரெண்டாவது, 5 ரூபா பேடு மேலே உள்ள நம்பிக்கையை உங்கள் மேலே வை, அவர் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறான். இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் எங்கள் தலைவரை பார்த்து பணம் கொடுப்பான்னு கேட்குறீங்களே, 2021 ஜேபாக் நிறுவனத்தோட சேர்ந்து தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்க, அதுக்கான ஆதாரமும் இருக்கு. 2021 மீடியாக்களுக்கு நீங்க பண்ண செலவு மட்டும் உங்க கட்சிக்காக 49,29,917 ரூபாய், அதுக்கான ஆதாரமும் இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்னென்ன? ஆமை கொடுப்பா. பார்த்தீங்களா? 2021 ஜேபாக் நிறுவனம் மூலமாக நீ பண்ணதை எல்லா ஆதாரத்தோட காமிச்சிருக்காங்க. இது போய் எங்கே போய் தலையை விடுவேன்? வேறு எதில் போய் விட்டுக்குவியா? பரதேசி போல, பஞ்ச பரதேசி போல. காசுனா எது வேணா திம்பியா நீ? இப்படி தான் விஜய் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆதரவு தருவார் நினச்சிட்டு அவரை சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசியிருந்தேன். என்றைக்கு அவர் மாநாடு நடத்தினாரோ உங்களுக்கு ஆதரவு இல்லை, உங்களே கிழிச்சாருன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே அவரை ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்க. உனக்கு ஒத்து உதுறதுக்கு உன் சேனலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு இருக்காங்க. விரல என்ன விரலை காமிக்கிற? வந்தாங்கன்னு வச்சிக்க நடக்கிறதே வேறு. என்ன நினச்சிட்ருக்க? நெறியாளர் அவர் எவ்வளோ இதாக கேட்டுட்ருக்காரு, அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? விர படிச்சு இந்த காமிச்சிரி இந்த விரலை காமிக்கிற பாரதேசி பார. எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவனுக்கு நம்ம யாருன்னு அவனுக்கு காமிக்கணும். சும்மா பொறுமையான போய்ட்டு இருந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அப்படி தான் அவர் தலைவர் அவங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான்ட்ட நீ கேள்வி கேட்குறாங்க. ஓய்வு பிரிவு பாதுகாப்பு தலைவர் கொடுத்துருக்காங்க, விஜய் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கேட்குறாங்க. எதுக்கு பாதுகாப்பு? அவர் கேட்டிருப்பாரு, கொடுத்துருப்பாங்க. எனக்கெல்லாம் நானே தேவையில்லை, எனக்கு என் சொந்த நாட்டில் எதுக்கு பாதுகாப்பு? நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புங்கிறேன். என்ன பாதுகாப்பு கொடுத்த? அப்போ நடக்கிற கற்பழிப்பு கொள்ளை எல்லாத்தையுமே தடுக்க வேண்டியதானே? பாதுகாத்து தடுக்க வேண்டியதானே? எதுக்கு டெய்லி அவ்வளோ நடந்துட்டுருக்கு? சும்மா ஏதோ மைக்கை நீட்டினாங்கிறக்காண்டி மைக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணுங்கிறக்காண்டி உளறிட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கு என்ன பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.